பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து இங்க வந்து அதிக அளவில் பரவிட்டு இருக்கு. இதுல வந்து முன்னாள் அமைச்சர் பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் பரவிட்டு இருக்குங்களா? நடிகை நயன்தாரா பத்தி முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் தெரிவிச்சிருந்தாரு. பாக்குறீங்க திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க எல்லாமே அதை வந்து எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ யாரு எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் பெண்களுக்கு எதிரானது, குழந்தைங்களுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது எதுவா இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா வந்து யாரும் அது அக்செப்ட் பண்றதுக்கோ இல்லை வந்து அது எக்ஸ்கியூஸ் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா இதுல ஒண்ணு இருக்குங்க, கண்டனம் தெரிவிச்சு ரொம்ப எதிர்த்து பேசுறாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா திமுக காரங்க, அவங்களுடைய ஒரு ரெக்கார்டை நீங்க ஒரு தடவை பாருங்க. பொன்முடி அவர்கள் முதற்கொண்டு ஒவ்வொரு திமுக தலைவரும் ஒவ்வொரு திமுக பொறுப்புல இருக்கணும், இன்னும் சொல்ல போனா மைக்கு கிடைச்ச ஒவ்வொரு திமுக கட்சிக்காரரும் எப்படி எவ்வளவு இழிவுபடுத்தி பேச முடியும், பெண்களை அவ்வளவு கேவலமா அசிங்கமா இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. அவங்க இப்போ வந்து இன்னொருத்தங்களை யாரா இருந்தாலும் இன்னொருத்தங்களை பத்தி அவங்க வந்து ஒரு கருத்தை இல்லை விமர்சனம் சொல்றாங்கன்னா அது வந்து அதுக்கான ஒரு அருகதை அவங்க எப்போ இழந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து செய்ய முடியாத ஒரு விஷயம்.